AK-64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாரி ஏகே வந்து அவருடைய ரேசிங்க்காக ஜான்வரி மந்த் வரைக்கும் டேட் குடுத்திருக்காரு. சோ அத முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரி ஆர் மார்ச்ல தான் இந்த AK-64 ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்க பிளான் பண்ண மாரி நவம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. நவம்பர் 2nd வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா இதுல வந்து ஏகே ஜாயின் ஆக போறது கிடையாது. ஏகே இல்லாத போர்ஷன்ஸ இப்ப எடுக்குறாங்களாமா. சோ ஏகே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அவர் ரேசிங் கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஜனவரி எண்டுக்குள்ள ஜாயின் பண்ணிருவாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஆக்டர் மோகன்லால் அவருமே நடிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அவருமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல தான் டேட் கொடுத்திருக்காராமா. சோ ஏகே அண்ட் மோகன்லால் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிருவாங்க. சோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாத போர்ஷன்ஸ இப்ப எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி இப்ப நவம்பர் 2nd வீக்ல படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும். படத்தோட அனௌன்ஸ்மென்ட்ட எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? சோ சீக்கிரமா அதுக்கான அனௌன்ஸ்மென்ட்ட ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இத தாண்டி இன்னொரு நியூஸ்மே சொல்றாங்க. அதாவது இந்த படத்த வந்து அடுத்த வருஷம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த AK-64 படம் வந்து அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆயிரும்னு நெனைக்கிறேன். சோ இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.